இதை பார்த்தோன்னே நீங்கள் ஸ்டிக்கர் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் நான் அப்படி தான் நினச்சேன், இது ஒரு வேளை ஸ்டிக்கராக இருக்குமோ அப்படின்னு. இல்லைங்க, இதை கையால் போட்ட கோலம் தான். இந்த கோலம் போட்டது யார் அப்படின்றத வந்து அவங்ககிட்ட கேட்கலாம், எப்படி போட்டிருக்காங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் கோலம் போடும்போது ஹெல்ப்பர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது வாங்க, வேறு யாரும் இல்லைங்க, அந்த மிகப்பெரிய ஹெல்ப்பர் வந்து இவங்க தான். அவங்க பேர் என்ன நம்ம கேட்கலாமா? உங்கள் பேர் என்னம்மா? யாமினி. யாமினி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோலப்போட்டியில் வந்து ஹெல்ப்பருக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்களும் வந்துருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? அம்மா போட்ட கோலம் பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு அம்மா போட்ட கோலம்? ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு நம்ம ஷோ. பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நம்ம பார்ட்டிசிபெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வெரைட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஒரு கோலம் பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கோலம் தான். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லோரும் டாட்ஸ் வைப்பாங்க, வச்சு புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. பட் ஆனால் இந்த புள்ளி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே வச்சு ஒரு கோலம் ஆக்கிட்டாங்க.